வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு துவரம்பருப்பு கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கிக்கலாம், 3 மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக நறுக்கினது. இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பருப்பு வேகிற நேரத்தில் நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த குழகுழப்பு தன்மைலாம் போகிற அளவுக்கு ஒரு நமக்கு 2-3 மினிட்ஸ் வதக்க வேண்டியிருக்கும். வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நான் 2 நிமிஷம் வதக்கினேன். வெண்டைக்காயெல்லாம் வதங்கி அந்த குழகுழப்புலாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சதும் 15 சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளியை நான் 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதில் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த சமயத்தில் நம்ம பருப்பு வெந்துடுச்சு, அதை கடைஞ்சி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா பூ போல் வெந்துடுச்சு. இதை ஒரு மத்து வச்சு மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஜஸ்ட் ஒரு செகண்ட் திருப்பினீங்கன்னா கடைஞ்சிரும், உங்களுக்கு மசிஞ்சிரும். நம்ம மூடி போட்டு 8 நிமிஷம் ஆயாச்சு. திறந்து பார்க்கலாம். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. பட் வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு.
இப்போ இதில் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான மணமான வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக தயாராகியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.